இப்போ தெரியுது பார்த்தீங்களா, பின்னாடி பார்த்தீங்களா தெரியுதா? இங்கே தெரியுது லவ் ரியாத். இதில் ஒரு போர்டு. இங்கே சால்னா பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியல. இது கொஞ்சமாக ஊற்றி ட்ரை பண்ணி பார்ப்பேன். இதில் நல்லா சூடாக இருக்குது. சால்னா ரொம்ப ஆயில். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பாலா ஆர்எம்டி விளாக்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நான் காலையில் வந்து 9:30 மணி டைம் வந்து டியூட்டிக்கு வந்திருக்கேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க, கொண்டு விட்டுருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய வெளியுடைய மோப்பை பாருங்கள். இது வந்து ரெஸ்டாரண்ட்டுடைய பேர் வந்து குவைத் ரெஸ்டாரண்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு போட்டு ஒன்று கொண்டு வந்து செட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? போட்டாக வல்லம்னு சொல்கிறது அப்படின்னு தெரியல. பாருங்கள், எனக்கு பின்னாடி தெரியுதுங்களா? அது பார்த்தீங்கன்னா தெரியுதா? அப்படி பின்னாடி கொஞ்சம் காட்டுறேன். முன்னாடி இது தூரத்தில் வந்து பார்த்தா நல்லா தெரியும். மேலே இந்த பாய்மரக அடைச்சி மாதிரி அடிச்சிருக்கும். மேலே கீழேயுமே வந்து இந்த வாட்டர் சுயத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் டேங்க் மாதிரி. வாட்டர் டேங்காக அது என்ன சொல்லுவாங்க தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. அது வரையே செட் பண்ணியிருக்காங்களா? இது வாட்டர் அப்படியே சூப்பராக ஓடிட்டு இருப்பாங்க. தண்ணி போட்டு மாதிரி இதே மாதிரி அங்கிட்டுமே செட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கமும் இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல? அதே மாதிரி அங்கே வேணால் சாயா ஊற்றுற கேத்தில் வந்து கவுத்தி வச்சு அதில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஐ லவ் ரியாத். இதில் ஒரு போர்டு. இங்கே நம்மளை வந்து இந்த பக்கத்தில் ஒரு கடை இப்போ தெரியுது பார்த்தீங்களா, பின்னாடி பார்த்தீங்களா தெரியுதா? இங்கே தெரியுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அது எனக்கு பேர் வேறு தெரில. நம்ம வேறு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்துட்டு அது வல்லமா போட்டான்னு சொல்கிறது கூட தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளால். ஏன்னா அதை பற்றி நிறையா நம்மளுக்கு அனுபவம் கிடையாது. கடலை பற்றி பிறந்தது தான் கடற்கரை மாவட்டம்னா அதை பற்றி அனுபவங்கள் இல்லை ரொம்ப. இங்கே இது ஒரு ஷாப் மாலு. இங்கே போய்ட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. உள்ளே போய்ட்டு நம்ம உள்ளே போய்ட்டு வெயிட் பண்ணுவோம். அங்கே சும்மா அப்படியே சுற்றி தெரியலாம். அதனால் வந்துட்டேன். ஏன்னா அவங்க வந்து அங்கே வெயில் அங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லை. இங்கே சேர் கிடக்கு. கடைக்குள்ளே போகலாம். கடையில் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே 1+1 ஆஃபர் அப்படின்னு போட்டு காஃபி மேக்கர். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அடுப்பு தான். எலக்ட்ரிக் அடுப்பு, கேஸ் அடுப்பு எல்லாமே செட்டாக அப்படியே பண்ணிங்களா. கீழே வந்து மைக்ரோ ஓவனோடு இருக்குது. இதெல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக கிச்சன் ஐட்டம், வாஷிங் மிஷின் ஏரியா. இதெல்லாம் எல்லாம் பிராண்டட். ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்களா? ரூம்லலாம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது ஃப்ரிட்ஜு. அதெல்லாம் காஃபி மேக்கர். சம்மர் ஆஃபர், இஎம்ஐ வசதியும் இருக்குது இங்கே. முன்னாடியெல்லாம் கிடையாது, இஎம்ஐ ஆப்ஷன்லாம் வராது நிறைய மார்க்கெட்டில். இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க இஎம்ஐ ஆப்ஷன். அப்படியே பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ரைஸ் குக்கர் மாதிரி ரைஸும் பண்ணிக்கலாம். மற்றபடி சிக்கன் இந்த மாதிரி எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பும் வைக்கிற மாதிரி இருக்குது. ரைஸும் மிக்சர் ஒன்று எல்லாமே இருக்குதுங்க. சிக்கன், ஃபிஷ்ஷு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இல்லையா. அதில் எல்லாமே எடுத்து வச்சு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கிச்சனுக்கு தேவையானது அந்த மாதிரி ஐட்டுகள் எல்லாமே இருக்குங்க. இது இல்லாமல் இதுக்கு மேலேயும் இருக்குது. மேலே போகிறதுக்கு ஸ்டெப்பு இது. இதை பார்த்தீங்களா? ஒன்று 69 ரியாலு. இது என்னென்னா சாம்பிராணி தட்டு மாதிரி தான் இது. நம்ம ஊரில் சாமி கும்பிடும்போது சாம்பிராணி தட்டு வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி இது வந்து புக்கூர் போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்து அந்த நெருப்பு ஒன்று இருக்கும் கருப்பு கலரில், அதை பற்ற வச்சுட்டு அந்த ஓடு இருக்குல்ல, அந்த கட்டையாக இருக்கும், சின்ன சின்ன கட்டையாக, அது மேலே வைப்பாங்க. நல்ல வாடை சூப்பராக இருக்கும். ஸ்மெல் அக்தர் செண்டெல்லாம் என்ன அதை விட பயங்கரமாக இருக்கும். காஸ்ட்லியாக இருக்கும். அந்த கட்டையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால்
அதெல்லாம் அப்பத்தை வச்சுட்டு வீட்டில் வச்சுருவாங்க. அது வரல போஞ்சிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது பாருங்கள். சின்னது பெருசு அந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த பக்கம். இதெல்லாம் சின்ன சைஸு. சின்ன சின்ன மைனூட்டாக இருக்குது. ஆனால் நம்மளால் சின்ன சின்ன பாக்ஸு எல்லாமே செட்டு அப்படியே ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்குது. அதுலேயும் 1+1 ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க எல்லாத்துலேயும். இந்த ஒரு செட்டு மட்டும் 1700 ரியாலு. ஊர் காசுக்கு எவ்வளோ இருக்குங்க கணக்கு பண்ணிங்க. ஒரு ரியால் வந்து 25 ரூபா. மேலே போயிட்டு காட்டுறேன். மேலே போயிட்டுருக்கேன். இப்படி நான் இதுக்குள்ளே வந்ததே கிடையாது. மேடம்லாம் வருவாங்க, வெளியிலே நிற்போம் பார்க்கிங்கில், நின்றுட்டு அப்படி போயிடுவான். நாங்கள் இன்றைக்கி உள்ளே போய் பார்ப்போம்னு வந்தாச்சு. இங்கே எல்லாம் வந்து இந்த மாதிரி சகன் அதெல்லாம் இருக்குது. சகன் சொல்கிறதுனா தாம்பாளம், இந்த மாதிரி சாப்பாடு இங்கே பார்ட்டி கொடுப்பாங்க இல்லையா, சாப்பாடு அதை வச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி இது இதெல்லாம் அந்த மாதிரி தான். ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து கேக்கு போடுறதுக்கான அந்த பிளேட்டு சரிங்களா. கேக்கு போடுவோம்ல, அந்த மைக்ரோவேவில் உள்ளே வச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி பிளேட்டுக்கு இது எல்லாமே எல்லா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இதெல்லாம் அந்த சின்ன சின்ன கப் கேக் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது நல்லா வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் அந்த சைஸு கேக்கு போடுறதுக்கு ஒன்று சைஸு அச்சு மண் பாத்திரம் மாதிரி இருக்குல்ல. 29 ரியால் ஒன்று மட்டும். நான்ஸ்டிக் தவா அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்கிட்டு. சின்னது பார்த்திங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இது வந்து ஒரு காப்பி போடுவாங்க. என்ன காப்பினா துருக்கி காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கீழே வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டு, அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு ஒரு இது மாதிரி வச்சு மண் மட்டும்தான் இருக்குது. மண்ணில் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வச்சு சூடு பண்ணி போடுவாங்க. நேரடியாக அடுப்பு சூடுபடாத அளவுக்கு இதில் இது பண்ணுவாங்க. அந்த காஃபி வந்து காஃபி துருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. துருக்கி காஃபி. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் குவைத்தில் போட்டு கொடுத்துருக்கேன் அங்கே வேலை பார்க்கும்போது. எல்லாமே சில்வர் ஐட்டங்கள் அந்த மாதிரி. இது கீழே எல்லாம் கிளாஸ் ஐட்டமாக இருந்துச்சுல்ல, இங்கே மேலே எல்லாம் சில்வர் ஐட்டங்கள் அந்த மாதிரி ஐட்டங்களாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய குக்கர் பார்த்தீங்களா. 5 வருஷத்துக்கு பாருங்க, 5 இயர்ஸு. குக்கருடைய ரேட்டு 1400. சின்ன சின்ன பவுல், இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது பவுல். இதெல்லாம் சின்ன இதெல்லாம் எப்படி இருக்குது. நம்ம வீட்டு அம்மாக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டால் இதை வாங்குவோமா அதை வாங்குவோமா அப்படின்னு சுற்றியே வருவாங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி பொருள்கள் மேலே தானே ஆசை. ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது அடுக்கி தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் வீட்டில் அப்படி தானே ஆசைப்பட்டு வாங்குவாங்க எல்லாத்தையும். ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த பஃபே சிஸ்டம் இருக்குது முந்தியில், அந்த மாதிரி மினி சூப்பராக இருக்குல்ல. அதெல்லாம் இந்த பஃபேயில் யூஸ் பண்ணுறது தான் அதெல்லாமே. வெளியில் போக வேண்டியதில்லை. வெளியே நிற்க வேண்டியதுதான். ஏன்னா ஃபோன் பண்ணோன்னா போனால் போதும். வண்டிக்கு ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க வெளியில் வந்தோடனே. இன்றைக்கி டூட்டி ஒன்றுமே இல்லை. காலையில் போயிட்டு வந்ததோடு சரி, மதியத்துக்கு பிறகு எங்கேயுமே போகல. சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு, அதோட சாயங்காலமாக ஒரு 2-3 வண்டி கழுவுனேன். அது பிறகு இப்போ சின்ன ஒரு டூட்டி, மேடம் மகன் வந்து இங்கே வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அதோடு சரி இப்போ சாப்பிட்லாம்னே கடைக்கு போயிட்டுருக்கேன். உள்ளே வந்து உட்காந்துருக்கேன். ஆர்டர் பண்ணுன்னு இன்னும் யாரும் வர்றாங்க இல்லை, பக்கத்தில் போகிறேன் பிஸியாக தர்றாங்க. லஸ்ஸி லகாயேகா சிக்கன் பிரியாணி இல்லையா, சிக்கன் புலாவா. அது வந்து தனித்தனியாக இருக்குது. சிக்கன் பொரிச்சிட்டு அது கிரேவியில் போட்டு வச்சுருப்பாங்க. நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். மற்ற ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. இதான சாப்பாடு. அது பிரியாணி வந்து சால்னா, அதுக்கு சலாட் இருக்குதுல்ல. भाई स्पून दे दो इसको.
சால்னா பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியல. இது கொஞ்சமாக ஊற்றி ட்ரை பண்ணி பார்ப்பேன். இதில் நல்லா சூடாக இருக்குது. சால்னா ரொம்ப ஆயில், சும்மாவே சாப்பிட்லாம். அதுக்காக எலுமிச்சை சாப்பிட்டுட்டு கம்மி பண்ணுறேன். சாப்பாடு டேஸ்ட்டுன்னு நான் சாப்பிட்றதான் எப்பயுமே பரவாயில்ல மாதிரி. சாப்பாடு டேஸ்ட் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். சோம்பு லெமன் பண்ணியாச்சு. தெரியுமானத்துக்கு சோம்பு சாப்பிட்டு ரூமுக்கு வந்தோம்ல. வந்தோடனே ஒன்று இருக்குது, கொண்டு போய் தங்கச்சி வீட்டில் கொடுத்து. நான் மேடத்துடைய தங்கச்சி வீடு அங்கே தான் வந்திருக்கேன். என்னது கிஃப்ட்டு உங்கள் தங்கச்சி வீட்டில் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அதான் வந்திருக்கேன், கொடுத்துட்டு வர்றேன். உள்ளே இருந்துக்கிட்டே கதவை திறந்து விட்டாங்க. உள்ளே வச்சு ரூமுக்கு வந்தாச்சு. டியூட்டி இதோட முடிஞ்சிருச்சு. பாய், குட் நைட். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.